என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் மக்கள் விரும்புவாங்க. ஃபாலோ பண்ணி இவர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டனான்னு கேட்டால் இல்லை, இத்தனைக்கு அரசியலுங்கிறது ஒரு ஈஸியான ஒரு களம் இல்லை. இதையை கிழிச்சிடணும், இதை கிழிச்சிருவாங்க. ஓகே ஐயா, சினிமா தளபதி இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல். வணக்கம் நண்பர்களே, வாங்கண்ணா. வணக்கங்கண்ணா. இன்னைக்கு நம்ம பார்த்து புழக்க போகிற அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அது போன வீடியோ, அது நம்ம புழக்கிறக்காக எடுத்தது. இது ஆக்சுவலாக இந்த டாபிக் நம்ம பார்க்க தான் போகிறோம், ஆனால் தனியாக பார்க்க போகிறதில்ல. அட்லி மாதிரி பேசுகிறேன்னா எங்கள் அண்ணனுக்கு நான் தான் செய்வேன். நான் செய்கிறது மட்டும் இல்லாமல் என் கூட ஒரு கொத்தனாரும் கூப்பிட்டு வந்திருக்கேன். யாருன்னு யோசிக்கிறீங்களா? கொத்தனார் உள்ள வாங்க. மச்சான், நீ என்னடா பண்றீங்க? இவர் தான் நம்ம கொத்தனார். ஆல்ரெடி அவர் துண்டு போட்டுட்டு வந்திருந்தாலும் நம்ம சேனலுக்கு இவர் அறிமுகப்படுத்துறதுனால அவர் துண்டு போட்டு நம்ம அறிமுகப்படுத்தணும். தூத்துக்குடி கொத்தனார். இந்த துண்டு நான் வச்சுட்டு வந்தார். அது நீங்கள் சிவா வைங்க. நம்ம சேனலில் கொத்தனாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், மிஸ்டர் அபிஜித். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கொத்தனார். இங்கே பல விஷயத்த பேச போகிறோம். அது போட்டு யாராவது பொழக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பொழக்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே நான் பேசினது என் அட்லியை நினச்சிக்கோங்க, இவரை கொத்தனாரை நினச்சிக்கோங்க. இவர் பப்ளு பித்ராஜ் ஃபேனு. ஸோ அதனால் நீங்கள் வந்து தப்பாக நினச்சக்கூடாது. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு இவர் வந்து அந்த இது, அதாவது நீரில் வாழ்கிறவங்க, நிலத்தில் வாழ்கிறவங்களாம் பிடிக்க வேணாம். காட்டிலேயே நாங்கள் வாழல, மனுஷனாக வளர்க்கத்துப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம காக்காவும் இல்லை, கழுகும் இல்லை, நம்ம மனுஷங்க தான். நம்ம மனுஷங்க தம்பி. எல்லாத்தையும் விட்டு வச்சிருவோம், நம்மள மாதிரி பேசுவோம். வீடியோக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு போட்டு பொழக்காமல் ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் வித் மிஸ்டர் கொத்தனார் அபிஜித். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. அப்படி பண்ணக்கூடாது. டிவி உடைக்காதடா. யார் டிவி உடைச்சிட்டு எல்இடியா ஓஎல்டியான்னு தெரியல, ஆனால் உடைக்கிறாங்க. தப்பு நடந்தா நான் தட்டி கேட்பேன். நீ தட்டி கேட்பியா? நான் தட்டியும் கேட்பேன், கொட்டியே கேட்பாராமா. இவருக்கு ஓட்டு போடுறீங்களா? அரசியல் நிற்க வைப்போம். வாய்ப்பில்லை ராஜா. இல்லை, இப்போ நம்ம ஆரம்பிக்க வேணாம். விளையாட்டு ஆரம்பிக்கலாமா? விளையாட்டு ரவிநாயகன் அவரை பத்தி பேசுறாரு இவரு. அப்ப நீங்க வந்து பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. கைஸ், எல்லாத்தையும் விட்டுருவோம், உள்ள டாபிக் உள்ள போவோம். நையப்புடை. ஓகே கைஸ், தளபதி பத்தி தான் பார்க்க போறோம். அவரை பத்தி தான் பேசவே போறோம். என்ன பேச? சன்ரைஸ் தளபதியா? அவர் இல்லை, அவர் ரைஸ் ஆகி எப்பயோ அது டவுன்ஃபால்லாம் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், ஜோக்ஸ் அப்பார்ட். ஜோக்ஸ் இல்லைனாலும் ஜோக்ஸ் அப்பார்ட் தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி அரசியலுக்கு வராரு, அதாவது வந்துட்டாரு. இனிமேல் வராரு அப்படின்னா போய் ஆட்சி பண்ண போகிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவர் வந்ததை பற்றி நிறைய பேத்துக்கு நிறைய கருத்து இருக்கும். ஆஸ் அ காமன் மேனாக, நானும் இந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு காமன் மேன், எனக்கு ஒரு வியூ இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற இவருக்கு ஒரு வியூ இருக்கும். இவரோட வியூ ஒரு காமன் வியூவாக நினச்சி இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். நம்ம சில அரசியல் கட்சிகள் தொடர்ந்து ஆட்சி பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு காமன் ஃபேக்டர். இப்போ இந்த கட்சினா அடுத்த டேர்முக்கு அடுத்த கட்சி. மக்கள் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு புதுமை எதிர்பார்ப்பாங்க. இவ்வளோ நாள் அந்த புதுமைக்கான ஆப்ஷன் இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் மக்கள் விரும்புவாங்க. ஆனால் ஒரு ஆள் தன்னோட கரியரோட ஹையஸ்டில் இருக்கும்போது, பீக்கில் இருக்கும்போது வராப்புல, அதாவது நல்ல சம்பளம் தான் என் கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வராப்புல கட்சிக்கு வராரு. கட்சி தொடங்குறாரு, பாலிடிக்ஸில் வராரு. இப்போது அப்படி பார்க்கும்போது ரொம்ப இந்த டிட்டர்மினேஷனுங்கிற ஒரு ஃபேக்டர் ரொம்ப தெரியுது. அந்த பிராண்டை அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஏன்னா நிறைய டைம் வந்து நிறைய பேருக்கு ஓட்டும் போட்டிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 2018 ஓட்டு போட்டுட்ருக்கேன். அப்படி பார்க்கும்போது என்னோட ஆப்ஷன், ஒரு சின்ன பையன் காலேஜ் முடிச்சு வெளியே ஒரு பையனுக்கு வர ஆப்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுவோம்.
வீட்டில் இவங்களுக்கு போடுங்கப்பா அப்படின்னாங்க, இல்லை இந்த ஏரியா வந்து இவங்க தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு போடுங்க அப்படின்னா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஏதோ ஒரு சஜஷன் வருது, சரி இப்போ போடுவோம்னு சொல்லிட்டு போட்ட ஓட்டு தானே தவிர நானாக விரும்பி அவங்க கொள்கையை ஃபாலோ பண்ணி இவங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேனான்னு கேட்டால் இல்லை. ஸோ இப்போ என்னோட ஜென்ரேஷனுக்கு, இப்போ வளர்ந்து வர ஜென்ரேஷனுக்கு, இப்போ நியூவாக ஒரு 5 to 6 இயர்ஸாக ஓட்டு போட ஸ்டார்ட் பண்ண எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு அவங்களோட பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ஒரு கட்சியை வாட்ச் பண்ணி ஓட்டு போடுறதுக்கு முழு நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. லான்ச்சிங் த செகண்ட் கொஸ்டின். நான் அதை முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஓகே, அது எல்லாருக்குமே தேவை, எல்லாருக்குமே ஒரு புது விஷயம் தேவை, அதை நோக்கி தான் நிறைய பேர் போவாங்க. ஸோ எந்த தளபதி பற்றி பேசிட்டு இருக்கீங்க? ஐயா, சினிமா தளபதி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதாவது ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க, எல்லாருமே அதை பார்த்து தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ விஜய், அதாவது சினிமாவின் தளபதி, அவர் வர்றதில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங். ஏன்னா நீங்கள் இந்த கொஞ்ச நாளாக இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பயந்து நிறைய பார்ட்டி வந்துட்டு பயந்து இல்லை பயங்கரமான ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. ஒரு நடிகரோட அரசியல் இத்தனைக்கு ஒரு நடிகரோட அரசியல் அனௌன்ஸ்மெண்ட்டு இத்தனை வருஷமாக இருக்கிற கட்சிக்கே அள்ளு விடுதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தானே. ஆமாம், அவங்க பண்ணுற அந்த விஷயங்களை இப்போ மக்களுக்கு அது பிடிச்சி போயிருந்துச்சுன்னா, அது இந்த சீட் கன்வர்ஷன் பவர் கன்வர்ஷனை தாண்டி மக்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது காலகாலமாக பேசப்படும், நிற்கும், கண்டிப்பாக நிற்கணும் நின்றுருக்குது. இத்தனைக்கு அரசியலுங்கிறது ஒரு ஈஸியான ஒரு களம் அல்ல, அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு 4 பேர் இல்லாத நேரத்துலேயே அவங்கள பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்க செஞ்ச நல்ல செயல் தான் கொண்டு படம் இல்லை, படம் ஜஸ்ட்டு வந்து ஒரு அவங்களோட 50% தான் கொண்டு வந்திருக்கு. அடுத்த 50% இவ்வளோ காலத்துக்கு நிற்கிறதுக்கு காரணம் அரசியல். ஏன் அவர் வந்து முன்னாடி வரலைன்னு ஒன்று இருக்குல்ல? கண்டிப்பாக. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஜெயலலிதா இல்லை பெரிய 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 கைகளாக இல்லாதபோது, பில்லர்லாம் இல்லாதபோது ஏன் வரல? மெச்சூரிட்டி ஸ்டேஜ். இப்போது இதை வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா இதை மெச்சூரிட்டி ஸ்டேஜ்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு சீடு ஒன்று போடுறீங்க, ஒரு விதை ஒன்று விதைக்கிறீங்கன்னா அது மரமாய் அது உங்களுக்கு காய் தருது. ஃப்ரூட். சிவாஜி பற்றி பேச, ரஜினி அதே 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 ரஜினி பற்றி பேசணும் இல்லை சிவாஜி பற்றி பேசுறீங்களா? சிவாஜி ஐயா. ரஜினி தான் கட்சி விட்டு போயிட்டார்ல. இல்லை, ரஜினி கட்சியே இல்லை. கட்சி ஸோ நம்ம மெச்சூரிட்டி பற்றி பேசிட்டு இருக்கோம். ஓகே, அந்த ஒரு நர்ச்சரிங் டைம் பீரியட் எடுத்துக்கிட்டாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி பேசின பெரிய கைகளும் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, இல்லைன்னு இல்லை. மக்கள்கிட்ட அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்களும் சினிமா துறையை சார்ந்தவங்க தான். ஸோ அந்த பாப்புலாரிட்டியை தாண்டி அந்த கன்வர்ஷன் ரேட் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஸோ இவரும் அந்த டைம் தெரிஞ்சு, மக்களை தெரிஞ்சு, அந்த சொசைட்டியை புரிஞ்சுக்கிட்டு எடுத்த டைம் தான். அதனால தான் மேபி இவ்வளோ நாள் அப்புறம் இருக்கலான்ற. ஏன் அப்போ கமல்நாத் ஜெயிக்க முடியல? இது காமனாக எல்லாத்துக்கும் வந்தது தானே. பிக் பாஸ் வந்திருக்காரு, ஆட்ல வந்திருக்காரு, பிக் பாஸ் ஃபுல்லாக வாரம் ஃபுல்லாக வருவார், பேசுவார், எல்லாமே இருக்குது. இருந்தும் அவர்னால ஏன் வர முடியல? அவர் இதே டைம் படி தான் வராரு. கண்டிப்பாக. அதாவது மெச்சூரிட்டி எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் இந்த டைமில் மெச்சூரிட்டி வந்திருக்கு. இந்த மெச்சூரிட்டி தாண்டி 2 பில்லர் பெருசாக இருந்த ஒரு பில்லர், அந்த பில்லர் வச்சுருந்த படம் வந்து வேற லெவலு. அவங்களோட இறப்புக்கு அப்புறமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் எவ்வளோட டவுன்ஃபால், தமிழ்நாடோட டவுன்ஃபால் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப் அண்ட் டவுன்ஸ் அவங்க மேலே நம்மகிட்ட கருத்து இருந்தாலும், தப்பான கருத்து இருந்தாலும் அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அப்போ வரக்கு இவங்கள்ட்ட கொள்கை இருந்தாலும் அந்த டைமில் வரும்போது இவங்க கொள்கை தோற்கடிக்கப்பட்டிருக்கும் பிகாஸ் ஆஃப் அந்த 2 பில்லர்னால. கண்டிப்பாக. அண்ட் இப்போ நீங்கள் கமல் பற்றி கேட்டதுனால சொல்கிறேன், 3 கோடி மக்கள் முன்னாடி டிவியில் நின்று பேசி இந்த பிக் பாஸில் வாரம் வந்து கடைசியில் 2 நாள் வந்து பேசுகிறது விஷயமே கிடையாது. அதையும் தாண்டி அரசியலுங்கிறது ஒரு ஃபுல் டைம் ஜாபாக எடுத்துக்கணும். முதல்ல அரசியலுங்கிறது ஒரு சீரியஸான விஷயம். காமனான உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதுல்ல? ஆமாம், எனக்கு என்னென்னா ஒரு 50-50. இப்போ ஒரு 2 படகு போது 2 படகுலையும் நீங்கள் கால் வச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க. எனக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு கம்பெனி வந்து நம்மளை ஃபுல் டைம் ஜாபுக்கு கூப்பிட்றான், அவ்வளோ சம்பளம் நம்ம கேட்குற சம்பளம், அவனுக்கு ஒரு சம்பளம் வேணும் அப்படின்னா நீ ஃபுல் டைம் வந்தால் தருவேன்டான். இல்லை நான் பார்ட் டைம் தான் பண்ணுவேன், ஆனால் எனக்கு அந்த சம்பளம் வேணும் அப்படின்னா மக்கள் அந்த சம்பளம் தர மாட்டாங்க.
இப்போது நம்ம இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. அவர் வந்து லாஸ்ட் ஃபிலிமையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2026 ஒரு வேளை கையை விட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்வார் தளபதி விஜய்? என்ன நடக்கும்? டிவிக்கு என்ன ஆகும்? சொல்லும் ஐயா. பதில் இல்லைங்க. இது வந்து நீர் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் இதை சொல்லலாம். அதாவது எவனாவது ஒருத்தன் கண்டிப்பாக வாய் கொடுத்து மாட்டி அடி வாங்குவான். ஏன்னா இந்த கேள்வி எழுதும் போதே நான் நினச்சேன் இதை என் மேலே கோத்துட போகிறாங்க அப்படின்னு. அதில் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் பேசுனது வந்து கட்சி, அவர் ஏன் கட்சிக்கு தான் பேசணும். இப்போ பேசுறது அவர் என்ன பண்ணுவார்னு கிட்டத்தட்ட அவரோட பர்சனலுக்கு போகிற மாதிரி இருக்கு. ஸோ அது ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லிடலாம். சொல்லிடலாம். சபைன்னு வந்தாச்சுன்னா தான் செய்யும். சட்டையை கிழிச்சிடணும், இல்லை கிழிச்சிருவாங்க. ஓகே. என்ன அப்படின்னா, அவர் சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. நடக்குமா நடக்காதான்னு தெரியல. சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டார் அப்படின்னா அதோட விளைவு ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் ரிட்டர்ன் போனார் அப்படின்னா அவர் வச்சுருந்தால ஒரு பவர். அதாவது ஒரு மூவியில் அவர் பேசுகிற டைலாக்கே என்ன அப்படின்னா, இன்டெரக்டாக நான் அரசியல்வாதியானா இல்லை நான் உங்களை காப்பாற்றுற சுச்சுவேஷனில் இருந்தால் நான் உங்களை காப்பாற்றினா எப்படி இருக்குமோ அந்த சுச்சுவேஷனில் தான் ஒரு கதையே இருக்கும். அப்போ அந்த ஹீரோ பேசும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஓ இவர் வந்து காப்பாற்றிடுவார் அப்படின்னு இருக்கும். அப்போ ரியல் லைஃப்பில் நம்ம ஒருத்தரை அவர் பேசுகிற டைலாக்கை கேட்டிருக்கோம். அவர் வந்து சப்போஸ் லூஸ் ஆகிட்டாரு அப்படின்னா அவர் திருப்பி போய் பேசுகிற டைலாக்கு ஹிட் ஆகாது. ஸோ அதோட நமக்கு மைண்டில் வேறு அன்கான்சியஸாக வேறு ஓடிட்டுருக்கோம். தளபதி இல்லை, இவர் அந்த தளபதி இல்லை, எங்கள் அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஓடிட்டுருக்கோம். ஸோ அதனால் கம்பேக் கொடுக்கக்கூடாது. சப்போஸ் இவர் வந்து லூஸ் ஆகிட்டாரு அப்படின்னா சதவீதம் இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு தெரியல. லூஸ் ஆகிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கக்கூடாது. இப்போ இருக்கிற குட்வில் காலத்துக்கும் அப்படியே நிற்கும். கேடிவி காப்பாற்றிப்பான், அவங்க சேனல் தான், ஆனால் அவன் காப்பாற்றுவான். அவ்வளோதான். லூஸ் ஆகிடுச்சு. இந்த இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிட்டோம்னா கட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். 50 நிமிஷம் 1 மணி நேரம் எடுத்து வச்சுருக்கிறோம். பார்ட் 2 போடுவோமா? என்ன சொல்கிறீங்க? ஓகே ஓகே. ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுடலாம். அப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 2க்கு உண்டான ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிடணும். அப்போ நான் ஷேர் பண்ணணும். That's what she said. 2 சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கடைசியா நீங்க ஒரு கூத்தாடி ஒரு அரசியல்வாதியா வர்றதுல உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருக்கா? அண்ணனே சினிமாவில் வந்துட்டு மாயாண்டி குடும்பத்தால் நடிச்சாரு. ஆமாம், படமெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அவர் வந்துட்டு சினிமா நடிகர்லாம் வரக்கூடாதுங்கிற இதாக நிற்கிறவர். ஸோ உங்களுக்கு ஓகே, அதில் இந்த கொஸ்டின் வந்து எப்படி கனெக்ட் ஆகும், அவங்க கூட கனெக்ட் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தளபதி அந்த இடத்துல ஒரு கட்சி நிற்கிறாரு, நான் இங்கே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, என்ன தெரிஞ்சவங்க நான் இந்த ஊருக்குள்ளே நல்லது பண்ணுறேன்னா நான் இந்த ஊருக்குள்ளே மட்டும்தான் ரீச் ஆவேன். ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் இந்த மித்து இப்போ தான் வளர்ந்துதா, ஒரு கூத்தாடி வந்து அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வளர்ந்துதான் கேட்டால் அது இல்லை. முன்னாடி எப்போ வளர்ந்துருச்சு. வளர்த்து விட்டவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர்லேருந்தே வளர்த்து விட்டாச்சு. அவரை வளர்த்து விட்டவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பாக இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எல்லாம் ஒரு இன்டர் கனெக்டில் தான். அது ஒரு செயின். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வளர்த்து விட்டது சக்ஸஸ் ஆகிருக்கு. அதோட சக்ஸஸ் ரேட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். இப்போ கூட நீங்கள் ஏதோ ஒரு வயசான வீட்டில் ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே போய் அவரோட பேரை சொன்னாவே பேசுவாங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் நம்மள கிளவியில் ஆனதுக்கப்புறம் பேசுவோம். அதே மாதிரி அன்னைக்கு நம்ம 2025 ஒரு வீடியோ பண்ணோம், அந்த மாதிரி பேசுவோம். ஸோ அந்த லாஜிக் தான் கண்டிப்பாக அது வந்து போகும். இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இது ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். மற்ற ஊரை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி கர்நாடகாலலாம் வந்திருக்கு. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாக இருந்திருக்கு, முன்னாடி இருந்தே இருக்குது. இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு வேக்கம் அங்கே இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அந்த வேக்கம் ஃபில் பண்ண வராங்க. நடுவில் நிறைய பேர் வந்தாங்க, கூத்தாடின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எந்த பயனும் இல்லை. அப்போது கண்டிப்பாக ஒரு கூத்தாடி அரசியல் கட்டத்துக்கு வரலாம், பொது செயல் செய்யணும், மக்கள் பணி எடுத்து செய்யலாம், தப்பில்லை. அதில் வின் லூஸ் அந்த ப்ராபபிலிட்டி என்றைக்குமே இருக்குது. ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, தோத்தவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களோட காலம் தான் அதை முடிவு பண்ணும். மேபி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் முடிவு பண்ணும், அவங்க அணுகுமுறை தான் முடிவு பண்ணும். மக்களிடம் இருக்கிற செல்வாக்கு, இந்த பாசம், எல்லாம் ஒரு வரவேற்பு, இதெல்லாம் சேர்த்து தான் முடிவு பண்ணணும். அதெல்லாம் ஓட்டம் மாறணும். இதெல்லாம் ஓட்டம், டிக்கெட்டு கிடையாது, ஓட்டம் மாறணும்.
அட்லீஸ்ட் இவரோட வின் எப்படி இருக்குன்னாச்சு பார்க்கணும். அவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரோ அதெல்லாம் வேற. வின் எப்படி இருக்கும், இவர் வின் பண்ணாருன்னா எப்படி இருக்கும், அதில் என்ன மாற்றத்தை நம்ம ஊர் காணுங்கிறத பார்த்துடணும். அது ஒரு புதுசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புது படம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஃபெயிலியர் ஆச்சா அடுத்த படம் பார்ப்போம் 5 வருஷம் கழிச்சு தான். அவரோட படம் இல்லை, சேவ் பண்ணுமா வேணாம். That's what she said. நாங்கள் பேசின கருத்து எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு காமன் மேனுக்கு தோணுனது தான். ஒரு காமன் மேன் ஒருத்தர் நான் இந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவனுக்கு தோணுன விஷயம் தான் பேசணும். நாங்கள் கேமரா முன்னாடி பேசினனாலேயே எங்கள் மேலே போடுற போர்வை வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் இங்கே எழுதுகிறேன். நாங்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல. ஏன்னா அது அப்படி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறுபடியும் போய் முதல்லேருந்து இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, தப்பான ஒரு எண்ணத்தோட பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நாங்கள் எதுவும் இந்த கட்சியில் அப்படின்னு அப்படியே சத்தியமாக இல்லை, ஒரு துளி இல்லை. ஏன்னா இவர் வேற ஒருத்தரோட ஃபேனு, நான் வேற ஒருத்தரோட ஃபேனு. ஆனால் அவர் பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்கும். இத்தனைக்கு நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய புத்திசாலியும் இல்லை. அதை பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்காக உட்காந்து நாங்கள் பட்டிமன்றம் இந்த இன்டர்வியூ கொடுத்து ஸ்ட்ராங்கான அளவுக்கு நம்ம அது கிடையாது. ஒரு நம்பர் கூட இருக்காது, பாயிண்ட்டுக்கு கூட நாங்கள் நம்பர் போடல. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு டிவியில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருப்போம். இது மக்களுக்காக மக்கள்ல இருந்து ஒருத்தன் பேசுகிறான். எங்க ஒரு கட்டு இல்லைங்க, மற்ற சேனல் பண்ணுற மாதிரி எந்த ஒரு கட்டும் இல்லை. ஆணித்தரமாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். பாரதி ராஜா. இந்த ஆட்டோ போதுமா குழந்தை?